அண்மை செய்தியை பார்க்கிறோம். கடந்த 2 நாட்களாக சென்னையில் இடைநிலை ஆசிரியர்கள் போராட்டம் நடத்தி வரும் நிலையில் இன்றும் அவர்கள் நுங்கம்பாக்கத்தில் உள்ள டிபிஐ வளாகத்தை முற்றுகையிட வாய்ப்பு இருப்பதால் போலீசார் அங்கே முன்னெச்சரிக்கையாக குவிக்கப்பட்டிருக்கிறார்கள். விவரங்களோடு இணைகிறார் செய்தியாளர் ஜெர்ரி. ஜெர்ரி, வணக்கம். முழு விவரம். வணக்கம். சம வேளைக்கு சம ஊதியம் கோரிக்கையை வலியுறுத்தி இடைநிலை ஆசிரியர்கள் போராட்டத்தில் ஈடுபட்டு வரும் நிலையில் சென்னை டிபிஐ வளாகத்தில் 100க்கும் மேற்பட்ட போலீசார் பாதுகாப்பு பணிகளில் ஈடுபட்டு வருகிறார்கள். கைது செய்ய வாகனங்களும் தயார் நிலையில் நிறுத்தி வைக்கப்பட்டிருக்கிறது. தமிழகத்தில் 2009 ஜூன் 1ஆம் தேதிக்கு பின் நியமிக்கப்பட்ட இடைநிலை ஆசிரியர்கள் தங்களுக்கான ஊதிய முரண்பாட்டை கலைந்து சம வேளைக்கு சம ஊதியம் வழங்க வேண்டும் என வலியுறுத்தி பல ஆண்டுகளாக போராடி வருகிறார்கள். கடந்த 2022 டிசம்பர் மாதம் டிபிஐ வளாகத்தில் தொடர் உண்ணாவிரத போராட்டத்தில் ஈடுபட்டனர் என்பதும் குறிப்பிடத்தக்கது. இது தொடர்பாக ஆய்வு செய்து தீர்வுக்கான IAS அதிகாரிகள் அடங்கிய 3 குழுவை முதல்வர் மு.க. ஸ்டாலின் அமைத்தார். இக்குழு 4 கூட்டங்கள் நடத்தி ஆசிரியர்கள் சங்கங்களின் கருத்துக்களை கேட்டது. ஆனால் தீர்வு எட்டவில்லை. எனவே இடைநிலை பதிவு மூப்பு ஆசிரியர் இயக்கம் கோரிக்கையை வலியுறுத்தி 3 கட்ட போராட்டங்களை அறிவித்தது. கடந்த 1ஆம் தேதி கோரிக்கை அட்டை அணிந்து பணியாளர்கள் கடந்த 5ஆம் தேதி சென்னையில் பேரணி நடத்தினார்கள். டிபிஐ எனப்படும் பள்ளிக்கல்வித்துறை வளாகத்தை இடைநிலை ஆசிரியர்கள் தங்கள் குழந்தைகளுடன் நேற்று முன்தினம் முற்றுகை போராட்டத்தில் ஈடுபட்டார்கள். கோரிக்கை பதாகைகளை ஏந்தி சாலையில் அமர்ந்து போராட்டத்தில் ஈடுபட்ட அவர்களை போலீசார் குண்டுக்கட்டாக தூக்கிச் சென்று கைது செய்தனர். அப்போது போலீசார்களும் அவர்களுக்கும் இடையே தள்ளுமுள்ளு ஏற்பட்டது. சில ஆசிரியர்கள் காயமடைந்து சிகிச்சைக்காக மருத்துவமனைக்கு அழைத்துச் செல்லப்பட்டார்கள். போலீசார் கைது செய்த ஆசிரியர்களை அரசு பஸ்களில் ஏற்றி அவர்களை தங்க வைக்க திருமண மண்டபங்கள் கிடைக்காததால் சென்னை, கிண்டி, நந்தம்பாக்கம், திருவிக நகர் உள்ளிட்ட பல்வேறு பகுதிகளுக்கு பஸ்ஸில் டீசல் தீரும் வரை சுற்றி வந்தனர். காலை 11 மணிக்கு கைது செய்யப்பட்ட ஆசிரியர்கள் மாலை 5 மணி வரை வாகனத்திலேயே போலீசார் சுற்றி வந்தனர் என்பதும் குறிப்பிடத்தக்கது. இந்த நிலையில்தான் நேற்றைய தினம் எழும்பூர் பகுதியில் ஆசிரியர்கள் போராட்டத்தில் ஈடுபட்டார்கள். அதே போல இன்றும் அவர்கள் போராட்டத்தில் ஈடுபடக்கூடும் என்பதனால் முன்னெச்சரிக்கை ஏற்பாடாக டிபிஐ வளாகம், சைதாப்பேட்டை ரயில் நிலையம், எழும்பூர் உள்ளிட்ட பகுதிகளில் ஏறத்தாழ 600க்கும் மேற்பட்ட போலீசார் பாதுகாப்பு பணியில் ஈடுபட்டு வருகிறார்கள். விவரங்களுக்கு நன்றி, ஜெர்ரி.